பால்கனி காத்துல வாசந்தான் கூடுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் ஹார்டடிஸ். ரிவ்யூவில் பார்த்த மாதிரி ஒரு ஈஸியான ஒரு எடிட்டிங் வந்து கர்வ் லிரிக்ஸை வந்து எப்படி நம்ம ஈஸியாக வந்து பண்ணுறத பார்க்க போகிறோம். அது வந்து நம்ம கேப்கட் அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கேப்கட் யூஸ் பண்ணால் வந்து ஏதாவது ஒரு விபிஎன் வந்து யூஸ் பண்ணோம். நான் வந்து டர்போ விபிஎன் யூஸ் பண்ணுறேன். இது வந்து யூஸ் பண்ணனால நமக்கு வந்து கேப்கட் அப்போ தான் யூஸ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் கனெக்ட் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு கனெக்ட் ஆகிடும். இப்போ கனெக்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கேப்கட் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ ஆட் பண்ணிவிட்டு ரேஷியோ எந்த ரேஷியோ வச்சுக்க போகிறீங்களோ அந்த ரேஷியோ ஆட் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போய் வீடியோ எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. இது சில நேரத்தில் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து நம்ம எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். என்ன எஃபெக்ட்னால் லென்ஸில் போய் கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் போனீங்கன்னா ஒய்டு ஆங்கிள்னு இருக்கா, அந்த ஒய்டு ஆங்கிளை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அது அட்ஜஸ்ட்டில் வந்து ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. நான் வந்து கம்மியாக வச்சுருக்கேன், ஆனால் வந்து நீங்கள் ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாக கொடுத்துட்டு இப்போ ஆப்ஜெக்டில் வந்து ஆல் வீடியோஸ்ன்னு கொடுத்து நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு அந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து சைஸ் எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவு பார்த்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோவையும் அந்த அளவு வந்து கீழே உள்ள எஃபெக்ட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ வந்து பாதி வந்து கட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிடுறேன். எண்டிங் வந்து கேப்கட்னு வாட்டர் மார்க் மாதிரி வருது, அதையும் நம்ம வந்து டெலிட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அகைன் நம்மளோட வீடியோ எஃபெக்ட் கொடுக்குறோம். அதில் வந்து நைட் கிளப்பில் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் இருக்கா, அதில் வந்து டைமண்ட் ஜூம் இருக்குது, அதை வந்து நம்ம ஸ்டார்டிங் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸ்டார்டிங் மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதில் ஆட் டெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஆட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு நான் வந்து ஏற்கனவே வந்து லிரிக்ஸை காப்பி பண்ணி வச்சுருக்கேன், அப்படியே பேஸ்ட் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து தெரியலன்னா வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை வந்து தெரியலன்னா நீங்கள் வந்து கூகுளில் போய் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் வந்து அல்ஜெரா டிஃபால்ட்டாக இருக்கிற ஃபாண்ட்டை வந்து நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அனிமேஷன் வந்து டைப் ரைட்டர், அந்த அனிமேஷன் தான் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ டைப் ரைட்டர் நான் கொடுத்துட்டு அப்படியே வந்து டிக் அமுத்திக்கிறேன். டிக் அமுத்திட்டு இதே இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணிடுறேன். ஓகே, இது ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ஓகே, ட்ராக் பண்ணிவிட்டு சாங் கேட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து சாங் கேட்டு நீங்கள் ஸ்பில் பண்ணிகிட்டே வாங்க. ஆனால் அனிமேஷன் வந்து வராது, ஜஸ்ட்டு ஃபாண்ட்டு அந்த இடம் வந்து சைஸை வந்து மட்டும் தான் வந்து சேமாக வரும், காப்பியாகி வரும். மற்ற எல்லாத்தையும் நம்ம வந்து அனிமேஷன் வந்து நம்ம தான் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபாண்ட்டுக்கு மட்டும் தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லாமே நான் பண்ணிட்டேன். லிரிக்ஸ் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் வந்து இது ஆட் பண்ணி இதே மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி ஒயிட் ஆங்கிள் வந்து நீங்கள் வந்து இன்டென்சிட்டி வந்து கம்மியான ஃபுல்லாக வந்து கொடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா நம்மளுக்கு பிளெண்டு வந்து கிடைக்கும், நல்லா பிளெண்ட் ஆகி கர்வ் கொடுக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ வந்து லிரிக்ஸ் வந்து எல்லாமே வந்து அதேமாதிரி ஆட் பண்ணிவிட்டு அனிமேஷன் மட்டும் ஜஸ்ட் நீங்கள் வந்து கடைசியாக ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நான் வந்து ஓவர்லே வந்து ஒன்று ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் உங்களுக்கு வேணும், என்ன டெலகிராமில் வந்து எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது பிளெண்டில் போய் நம்ம வந்து லைட்டுன்னு கொடுத்துக்குறோம். ஃபில்டர் ஒன்று இருக்கும், லைட் ஒன்று இருக்கும், கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. எது உங்களுக்கு டார்க்காக இருக்கோ அது வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபில்டர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஃபில்டர் கொஞ்சம் ஜாஸ்தியாக அதிகமாக டார்க்காக இருக்கணும் ஃபில்டர் கொடுத்துட்டு அது எண்டாக இருக்குது நீங்கள் கட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிவிடுங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எடிட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். ஓகே, இதில் வந்து வால்யூம் டெம்ப்ளேட்டில் வால்யூம் இருந்துச்சுன்னா வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். இது டெம்ப்ளேட், இது ஓவர்லே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மேலே இருக்கிற ஆரோ வந்துன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.